கொன்னுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு தீய சக்தியால அவர் வந்து அதனால வேட்டையாடப்படுறப்ப இங்க இருக்க சிவபெருமான வந்து இங்க உள்ள நிலநடுக்கத்தை வந்து குறைச்சு இங்க உள்ள மக்களையும் இந்த மன்னரையும் காப்பாத்தினால கம்பேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு. இன்னொரு புராணம் வந்து என்ன அப்படின்னா, விஷ்ணு பெருமான் வந்து நரசிம்ம அவதாரம் எடுப்பாரு. ஸோ நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டு அந்த அவரோட கோபத்தை வந்து தணிக்கிறதுக்காக மற்ற தேவர்கள்லாம் வந்து சிவபெருமான்கிட்ட முறையிடுறப்ப சிவபெருமான் வந்து சரபேஸ்வரர் அப்படிங்கிற அவதாரம் எடுத்து நரசிம்மரோட கோபத்தை வந்து தனிச்சாரு அப்படின்னு ஒரு புராணம் உண்டு. ஸோ அந்த சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்ததுக்கான ஒரு இடமாவும் இந்த கோயில் வந்து பார்க்கப்படுது. இங்க வந்து சரபேஸ்வரருக்கு வந்து தனி சன்னதியே இருக்கு. ஸோ சரபேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிவபெருமானோட அவதாரம். ஸோ அது வந்து அந்த அவதாரம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பகுதி வந்து சிங்கமும் இன்னொரு பகுதி வந்து கழுகு பறவை மாதிரியும் அதே மாதிரி 8 கால்கள் உடையது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து இந்த சர்பேஸ்வர அவதாரம் வந்து